வெல்கம் டு எஸ்ஜே வர்ஷினி. இன்றைக்கி நம்ம ஒரு ஆர்ட் சில்க் சாரீக்காக ஒரு ப்ளவுஸ் டிசைன் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு சாரியில் என்னென்ன டிசைன்ஸு கலர்ஸை பார்த்துருவோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பல்லு டிசைன். ஆனால் மோஸ்ட்லி அதில் டிசைன்ஸ் ரொம்ப இல்லை, வெறும் திலகமாக தான் கொடுத்துருக்காங்க. கலர்ஸ் டபுள் கலராக இருக்குது, ரெட் அண்டு ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு மாதிரி நல்ல தகன்னு ஜரி நல்லா இருக்குது. ஸோ இங்கே பார்டரில் பாருங்கள், க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க, டைமண்ட் மாதிரி செக்குடு மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் திலகமில் ஃபுல்லாக வந்திருக்கு. ஸோ அதோட என்ன வயலட் கலரில் கொடுத்துருக்காங்க. இப்போ டசல்ஸ் பாருங்கள், ரெட் கலரில் இருக்குது. இப்போ டபுள் ஷேட் கலர் கொடுத்ததுனால ரெட் கலரில் வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த கலருலாம் நம்ம பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், பாடிஸ் பாட்டில் ஃபுல்லாக ப்ளூ கலர், நல்ல பெப்சி ப்ளூ, நல்ல திக்காக இருக்குது. ஃபுல்லாக பாருங்கள் இந்த கலர். இப்போ மேல் பாடி பகுதியிலலாம் பார்டரில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ரவுண்டு ஷேப்பில் மாங்காய் டிசைன் கொடுத்துருக்காங்க. மாங்காய் டிசைனும் அப்புறம் திலகம் டிசைனும் சேம் நீங்கள் முந்தியில் பாருங்கள், முந்தியில் பார்த்தா தெரியும், ஃபுல்லாக திலகம் மாதிரியே கொடுத்துருக்குறாங்க. திலகம் மாதிரியே கொடுத்துருக்காங்க. நம்ம பாடி பகுதியில் மட்டும் ஒரு இது திலகம், ஒன்று மாங்காய் டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த டிசைன்ஸை வச்சு தான் நம்ம ப்ளவுஸ்லேயும் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த பர்பிள் கலர், ப்ளூ கலர், ரெட் கலர் என்னென்னா முந்தியில் வருது பாருங்கள், ரெட் கலர். ஸோ அதனால் ரெட் எடுத்திருக்கேன். அப்புறம் கோல்டன் ஜரி எடுத்திருக்கேன். அப்புறம் டெம்ப்ளேட் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், நான் டிசைன் பண்ணியிருக்கேன் இந்த திலகம்காகவும் இந்த மாங்காய் டிசைன். சரி, இன்கேஸ் பிகினர்ஸ்க்கு சரியாக வரலைன்னா நம்ம இதையே கூட ட்ரேஸ் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாங்காய் இருக்கு இல்லையா, இந்த மாங்காய் இது மாதிரி இப்படி வச்சு நம்ம ட்ரேஸ் எடுத்து ஒரு நம்ம திக்கான இருக்கிற அட்டையில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இதை எடுத்து வச்சுருக்கேங்க. பால் செயின் எடுத்துருக்கேங்க ப்ளூ கலரில். அடுத்து ஸ்டோன் செயின் எடுத்திருக்கேன், ஒயிட் கலர் தான் எடுத்திருக்கேன். அப்புறம் குட்டி பீட்ஸ் எடுத்திருக்கேன், சுகர் பீட்ஸ் மாதிரி இருக்குது இல்லையா, அதை எடுத்திருக்கேன் கோல்டு கலரில். அடுத்து பாருங்கள், ப்ளூ கலரில் டோரி எடுத்திருக்கேன், டோரி த்ரெட் எடுத்திருக்கேன். அடுத்தது திலகம் சைஸில் நான் ப்ளூ கலரில் குந்தன்ஸ் எடுத்திருக்கேன். அடுத்தது கம் எடுத்திருக்கேன். இவ்வளோதாங்க. இப்போ இதை வச்சு நம்ம செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். பாருங்கள், நான் இந்த டோரி கட் பண்ணிட்டா நூல் பிரிஞ்சு வந்துடும். ஸோ நான் கொஞ்சம் நெருப்பில் கொஞ்சம் லேசாக காமிச்சு கொடுத்துருக்கேன். ஆனால் ரொம்ப ஜாஸ்தியாக விட்டால் அப்படியே பற்றிட்டே வந்துடும், தீ ஃபுல்லாக இதாகிடும். ஸோ அதனால் கொஞ்சம் லேசாக பட்டு கொஞ்சம் அமுத்தி விட்டுக்கணும். நான் விளக்கில் வச்சதுனால நான் உங்களுக்கு கொண்டு போய் காட்ட முடியல. இப்போ இதை நான் மடக்கி ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். ஏன்னா கம் போட்டு ஓட்டினோம்னா அவ்வளோ இதாக ஆகாது. சரி, நம்ம இது செக்யூர் ஸ்டிச் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பாருங்கள், இதே கலர் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம இதே மாதிரி ஒரு அந்த சைடு ரெண்டு சைட்லேயும் கொஞ்சம் போட்டுட்டோம்னா நல்லாயிருக்கும்.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள், நம்ம சூப்பரான ஒரு ப்ளவுஸ் டிசைன் பண்ணிட்டோம். இப்போ நம்ம சாரியில் இருக்கிற கலர்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி கொண்டு வந்துட்டோம். இப்போ பாருங்கள், மெயினாக இந்த ப்ளூ கலரில் இருக்கிற மாதிரி நான் பால் செயின் இதெல்லாம் கொடுத்துட்டேன். அடுத்தது வந்து ஒயிலட் கலரும் ப்ளூ கலர்லேயும் நான் மாங்காய்க்கு ஆல்டர்னேட்டாக மாற்றி மாற்றி கொடுத்துட்டேன். ஸோ ரெட் கலரில் டசல்ஸில் இருந்ததுன்னு சொன்னேன் இல்லையா, அதையும் கொண்டு வந்துட்டோம். இப்போ இந்த இதில் நான் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் டிசைன் போட்டிருக்கேன். ஸோ இது வந்து சரியாக போட தெரியல, ஈஸி தான் இது. இன்கேஸ் வரலைன்னா நீங்கள் மைக்ரோ பீட்ஸ் இருக்குது, நீங்கள் கம் தடவிட்டு மைக்ரோ பீட்ஸ் கொட்டிட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டா இதே மாதிரி இருக்கும். அது இன்னும் ஈஸியான மெத்தட் தான். அந்த மாதிரி செய்யலாம். இல்லை ஃப்ரெஞ்ச் நாட்டே போடுறதுனால நீங்கள் பண்ணிக்கலாம். அப்புறம் பாருங்கள், திலகம் ஷேப்காக நான் சென்டரில் கொண்டு வந்துட்டேன். இதில் வந்து நம்ம கோதுமை பீட் கொடுத்துட்டோம் திலகம் மாதிரியே. நடுவில் ஒரு சக்கரை, ஒரு ஜர்க்கா ஸ்டோன் ஃபிட் பண்ணிட்டேன். இப்போ இது சிம்பிளாக வந்துடுது. நாமளும் வந்து ஆரியும் போட தெரியலன்னு நினைக்க வேண்டாம். நார்மல் நீடில் நம்மளும் ஆரி போட தெரியும். ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.